So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ ரெக்கமெண்டடாக கேட்டிருந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ண ஒரு ரீடிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட பர்சனுக்கும் அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து போகும் அண்ட் அதே மாதிரி உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் எப்படி ஒரு ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் அப்படின்ற பற்றி நம்ம இங்கே டீட்டெயில் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ கைஸ் கமென்ஷன் பார்த்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கெட் சப்போர்ட் அந்த ஹைப் ஆப்ஷன். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் guys, க்ரஷ் டைப் ஆஃப் ரீடிங் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. அது நான் நாளைக்கு உங்களுக்காக வந்து போஸ்ட் பண்றேன். ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ அக்கார்டிங் டு த ரீடிங் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க ரெண்டு பேரோட எனர்ஜி அண்ட் அதே மாதிரி அந்த தேர்ட் பர்சன் கூட இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. ஸோ பேசிக்காக உங்கள் பர்சனோட எனர்ஜி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ஷாக்கிங் கைண்ட் ஆஃப் மூமெண்ட் தான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ உங்களோட பர்சன் ஏதோ ஒரு சில டெசிஷன் வந்து எடுப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அது வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரோட தரப்புலேருந்தையும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இங்கே வந்து இருக்கும். ஸோ இங்கே அந்த தேர்ட் பர்சனுக்குமே ஒரு சில விஷயம் உங்கள் பர்சன் பண்ணுறது ஷாக்கிங்காக தான் இருக்குது, உங்களுக்குமே உங்கள் பர்சன் பண்ணுறது ஷாக்கிங்காக தான் இங்கே வந்து இருக்கு. இந்த விஷயத்த வந்து ரெண்டு இடத்துலையுமே நான் வந்து ஒரு காமன் எனர்ஜியாக தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வென் கம்ஸ் டு த தேர்ட் பார்ட்டி வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ எய்தர் உங்க பர்சன் மேல ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா அந்த தேர்ட் பர்சன் மேல ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் கேசஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களோட பர்சன் சைட்ல ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். அதாவது ஏதோ ஒரு சில தப்பு அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அது உங்க பர்சனோட சைட்ல இருந்தா ஒரு சில தப்பு இருக்கு. பட் இதை அவங்க எப்படி கொண்டு போறாங்க, அந்த தேர்ட் பார்ட்டியோட ரிலேஷன்ஷிப்ல எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த தேர்ட் பர்சன் கிட்ட இவங்களுக்கு கொஞ்ச நாளாவே இல்ல ஒரு 6 months ஆவோ இல்ல ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 3 மாசம் இல்ல ஒரு 4 மாசம் டைம் பீரியட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே உங்க பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவுல நிறைய ஒரு சில சண்டை சச்சரவு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ரெண்டு பேருக்கிட்டையுமே அந்த ஒரு ஒத்துப்போற தன்மை வந்து இருந்திருக்காது. ஏதோ ஒரு சில அந்த ஒரு சண்டை சச்சரவோடயே தான் வந்து இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க. அண்ட் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் இங்க வந்து பாக்குறேன். கருத்து வேறுபாடும் நிறைய வந்து இருந்திருக்கும். ஸோ இவங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல இவங்க ஒண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அது ஏதோ அவங்க கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒப்பீனியன் வந்து இருந்திருக்கும், தேர்ட் பார்ட்டிக்குன்னு தனியாக ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும். அது உங்க பர்சன் கிட்ட சொல்லும் போது அதை உங்க பர்சன் வந்து கேட்டு நடக்கிறதுக்கோ அது எதுக்குமே வந்து ரெடியா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ பொதுவாக உங்க பர்சனோட நேச்சர் வைஸ் நம்ம வந்து பாக்குறப்ப கொஞ்சம் அந்த ஒரு டாமினண்டான ஒரு எனர்ஜி நான் இங்கே வந்து ஃபீல் பண்றேன். பிகாஸ் உங்க பர்சனை பொறுத்த அளவுக்கு யாராவது அவங்களை ஏதாவது குறை சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா அவங்க வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க மேல என்ன ஒரு சில தப்பு இருந்தா கூட பட் ஸ்டில் அவங்க அதை வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க தரப்புல வந்து நியாயம் இருக்க மாதிரி தான் அவங்க எப்பயுமே வந்து பேசுவாங்க. பொதுவாகவே உங்களோட விஷயத்துல நம்ம வந்து பார்த்தாலும் ஸோ அவங்கள வந்து யாராவது போக் பண்ணி ஓ நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொன்னா அதை கேட்கறதுக்கோ அதை அக்செப்ட் பண்றதுக்கோ அந்த அந்த மாதிரி ஒரு பர்சனே வந்து கிடையாது. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு தான் மேல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுல வேணா அவங்க வந்து ரொம்ப அதுல வேணா ரொம்ப ஈடுபாடோட இருப்பாங்களே தவிர்த்து மற்றபடி அவங்கள யாராவது குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை அவங்க கண்டிப்பா வந்து மறுக்க தான் வந்து செய்வாங்க, ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்க ஒரு பர்சன் இப்போ இந்த தேர்ட் பர்சன் கிட்டயே நம்ம வந்து பாக்குறப்போ ஸோ தேர்ட் பர்சன் ஏதாவது ஒரு சில குறைகள் வந்து சொல்லும் போது அதை இவங்க வந்து என்ன அப்படின்னா அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை, ஒரு ரிபலியன், ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை அதுதான் இங்க நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 6 மாசம் லெவல்லையோ இல்ல குவைட் ஒரு 3 to 4 months லெவல்லையோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம். நல்லா இருக்க மாதிரி சந்தோஷமா இருக்க மாதிரி நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. பட் அங்க நிறைய பிரச்சனைகளுமே தான் வந்து இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அடிக்கடி உங்க பர்சன் வந்து ஏதாவது நீங்க உங்க பர்சனை இன்னும் ஸ்பை பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களோட கான்டாக்ட் இன்னும் உங்களுக்கு வந்து இருக்கு, அதாவது பேசுறது இல்ல பொதுவா அவங்களோட சோஷியல் மீடியாஸ் ப்ரொஃபைல்ல அவங்க போடுற ஒரு ஸ்டோரியா இருக்கட்டும் ஸ்டேட்டஸா இருக்கட்டும் அதை நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும். சில நேரத்துல அவங்க வந்து சோகமாவும் ஒரு சில ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அது டியூ டு என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்னால நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னாலதான் அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே பார்க்கும்போது ஒரு விதத்துல ஒரு சோகமா இருக்க மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப பிரச்சனைங்கிறது ஒரு 6 மாசத்துல இருந்து 4 மாசம் லெவல்ல வந்து ப்ராப்ளம் அங்க வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது இப்போ ஃபியூச்சர்ல எப்படி போகும் இந்த ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டி கூட அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட் தான். ஸோ அந்த ஷாக்கிங்கான மூமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சில பிரிவினை இங்க வந்து உருவாகலாம், ஒரு சில செப்பரேஷன், ஒரு சில பிரிவினை. ஸோ ஃபைனலா அதாவது என்னன்னா ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட் வந்து இங்க உருவாகும். ஓகேங்களா? ஏன்னா இது ஆல்ரெடி நடந்திருக்கணும் பட் அது நடந்திருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இங்க நடந்திருக்கு. ஒரு இவங்க சண்டை போட்டுட்டே இருக்கிறது, பட் திருப்பி சண்டை போட்டாலும் கொஞ்சம் வந்து சேருவாங்க, ஆனாலும் சரியா பேசிக்க மாட்டாங்க. இங்கேயும் ஆன் அண்ட் ஆஃபா தான் இங்க வந்து இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா கூட
இங்கே வந்து கம்ப்ளீட்டா இவங்க ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்காங்க, அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்க கிட்டயே தான் வந்து பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு மட்டும் தான் டைம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கிடையாது. பிரச்சனை இங்க நிறையாவே வந்து இருக்கு. வெளியில பார்க்கும்போது பகட்டா இருக்க மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் உள்ள இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அவங்களுக்குள்ள இவ்வளவு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இங்கேயும் சரியான ஒரு சில பேச்சுவார்த்தையோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இங்க வந்து கிடையாது. ஸோ என்ன பேசினாலும் அதுக்கு மாற்று கருத்தா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ இவங்க எதுவுமே வந்து சரியா பேசுறது கிடையாது. அந்த தேர்ட் பர்சனும் உங்க பர்சன் கிட்ட சரியா வந்து பேசுறது கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வந்து இருந்தா கூட ஸ்டில் அங்க அவ்வளவா வந்து ஒரு சில கான்வர்சேஷன் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்களோட லைஃபுக்கு என்ன தேவையோ அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களோட லைஃபுக்கு என்ன தேவையோ இது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். பட் இது ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு இடத்துல வந்து வெடிக்கும் இல்லையா, இவ்வளவு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரு கட்டத்துல அந்த விஷயம் வந்து இன்னும் பெருசாக தான் வந்து செய்யும். ஸோ அது மாதிரி தான் இப்ப நான் வந்து பாக்குறேன். ஸோ பொதுவா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்பிட் ஆகிறதுக்கோ இவங்க ரெண்டு பேருமே வந்து தனித்தனியா வந்து போறதுக்கோ இப்போ அவங்க சேர்ந்து இருந்தா கூட கம்ப்ளீட்டா செப்பரேட் ஆகுது, வேற வேற வீட்டுல போய் தங்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்க வந்து நடக்கலாம். கொஞ்சம் மேஜர் இன்சிடென்டாவே தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஒரு பிரிவினங்கிறது கண்டிப்பா இங்க வந்து உருவாகும். சில பேருக்கு நான் பார்க்கும்போது என்ன அப்படின்னா உங்களோட பர்சனோட சைட்ல தான் ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக ஏதாவது வெயிட் பண்றாங்க அப்படின்னா அது மாதிரி கூட அவங்க வந்து இது ஒரு எஸ்கேப் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு கூட அவங்க வந்து வேற ஏதாவது வெளியூருக்கு போய் வேலை பார்க்கறதோ அந்த மாதிரி கூட அவங்க வந்து போயிருவாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம காமனா வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த செப்பரேஷன் அப்படின்றது கண்டிப்பா இந்த தேர்ட் பர்சனுக்கும் இவங்களுக்கும் நடக்க வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ உங்களோட பர்சனுக்கே என்ன அப்படின்னா அந்த பிரேக் வந்து தேவை. இப்போதைக்கு அந்த ஒரு செப்பரேட் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு பிரேக் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் இங்க ரொம்ப அதிகமாகவும் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ தேர்ட் பர்சனோட சைட்ல அண்ட் அஸ் வெல் அஸ் இப்போ உங்களோட சைட்ல நம்ம வந்து பார்க்கும்போது சில விஷயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சில கிளாரிட்டி வந்து கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு சில ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து உங்களோட லைஃப்லயும் நடக்கும், உங்களோட பர்சன் அண்ட் உங்களுக்குள்ளேயும் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ரொம்ப நாளா இந்த பர்சனுக்காக வந்து வெயிட் பண்றீங்க, ஒரு பாஸ்ட் ஒரு 9 months-ஆவே இந்த பர்சனுக்காக வந்து வெயிட் பண்றீங்க. இவங்களோட அட்லீஸ்ட் ஒரு சின்னதாவது ஒரு கம்யூனிகேஷன் வந்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்சன் உங்களோட லைஃப்ல திருப்பி வரதுக்குரிய வாய்ப்புகள் இப்போ வந்து இருக்கு. ஸோ ரீயூனியன் அப்படின்ற அந்த விஷயம் வந்து டெஃபினட்டா வந்து நடக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு குவைட் ஒரு 1 year ஆவோ இல்ல 9 months ஆவோ கம்ப்ளீட்டா செப்பரேஷன்ல இருக்கீங்க, எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லை அப்படின்னா ஸோ டெஃபினட்டா இந்த பர்சன் த்ரூ திடீர்னு இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்து பேசுறது, உங்களோட லைஃப்ல வந்து இவங்க வரதா இருக்கட்டும் அப்பியர் ஆறதா இருக்கட்டும் ஸோ அது எல்லாமே இங்க வந்து நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னா ஒரு ஒரு எப்படி உங்களுக்கும் சரி உங்களோட பர்சனுக்கும் சரி இந்த இந்த கனெக்ஷன் இந்த பாண்ட் நம்ம வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்டோட தான் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. அவ்வளோ ஒரு அப்சர்ஸ்ட் எனர்ஜி நான் இங்க வந்து பாக்குறேன். ஒரு விதத்துல இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கா இருந்திருந்தா கூட சில நேரத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருந்திருக்கும், நல்ல ஒரு புரிதல் இருந்திருக்கும், நல்ல ஒரு பாண்ட் இருந்திருக்கும். கண்டிப்பா நீங்க ரெண்டு பேருமே வந்து என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ மத்த எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, மத்த எந்த ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எதுனாலுமே சரி, அதுல கூட இவ்வளவு தூரம் ஒரு பர்சன் மேல இவ்வளவு தூரம் ஒரு அன்பை வைக்கிறதோ, ஒரு பர்சன் மேல இவ்வளவு தூரம் ஒரு நம்பிக்கை வைக்கிறதோ அந்த மாதிரி வந்து நம்ம பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருக்காது. எதோ அது உங்களோட சைடா இருக்கட்டும் உங்களோட பர்சனோட சைடா இருக்கட்டும் ரெண்டு பேரோட தரப்புலயும் வந்து இருந்திருக்காது. பட் இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பொதுவாகவே இந்த பர்சனோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பாக்குறப்ப இந்த பர்சன் மேல அவங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு பாசம் மரியாதை, அவங்களுக்கு அவங்க மேல அந்த ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட் இருக்கட்டும், கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்க அதிகமா வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால என்னவோ உங்களால இன்னும் அந்த பர்சனை விட்டு வெளியில வர முடியல. இப்ப நம்ம ஒரு வருஷம் ஒரு கேப் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 9 மாசமா எந்த ஒரு தொடர்புமே வந்து இல்ல, எந்த ஒரு கான்டாக்டுமே அங்க வந்து இல்ல அப்படின்னா கூட அந்த பர்சனோட நினைப்பு உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பர்சன் நம்மளை தேடி வந்துட மாட்டாங்களா, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பர்சனுக்கு நம்ம நினப்பு இருந்துராதா அப்படின்ற அந்த அந்த மனசுல அந்த விஷயம் வந்து ஓடிக்கிட்டே உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அண்ட் அதுதான் ஏன் இவ்வளவு தூரம் அந்த பர்சனை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, ஏன் திடீர்னு அந்த பர்சனோட எனர்ஜி உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து தாக்குது, ஏன் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸோ இங்க நான் 2 விஷயம் நான் வந்து சொல்றேன். ஒன்னு, இந்த பர்சனோட எனர்ஜி நீங்க ரொம்ப ஹெவியா வந்து ஃபீல் பண்றீங்க, அடிக்கடி இந்த பர்சனை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த பர்சனை மிஸ் பண்றதுனால என்னவோ உங்களுக்கு வந்து என்னன்னா தனிமையில இருக்கணும், ஒரு தனிமையா லோன்லியா இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு சில சிம்டம்ஸ் இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு
இன்டென்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். உங்களோட 2 பேரோட பாண்டுமே நம்ம வந்து பார்க்குறப்போ, அவ்வளோ வந்து இந்த பெர்சன் மேல நீங்க அவங்க மேல லவ் வச்சிருக்கிறதா இருக்கட்டும், அவங்க உங்க மேல லவ் வச்சிருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு பாண்டா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் திங். அதனால என்னவோ உங்களுக்கு இந்த நினப்பு வந்துகிட்டே தான் வந்து இருக்கு. அவங்கள பத்தின தாட்ஸ் கண்டினியூஸா நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டே வந்து இருப்பீங்க. அவங்க இல்லைனா கூட அவங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் திடீர்னு நம்ம வந்து பார்க்குறப்ப அவங்க கிட்ட அவங்க நினப்பிலே இருக்கும்போது நம்ம அவங்க கிட்ட வந்து பேசணும்னு தோணும். திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப் தொடரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அப்ப அந்த பெர்சன் இல்ல அப்படிங்கிறப்ப அந்த ஒரு வேதனை, அந்த மனசுல அந்த ஒரு கஷ்டம். ஸோ அதுதான் நான் இங்க வந்து பாக்குறேன். அதனால என்னவோ திருப்பி இவங்க நினைச்சுக்கிட்டே வந்திருக்கீங்க. செகண்ட் கேட்டகரி நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, திருப்பி இவங்க உங்களோட லைஃப்ல வரப்போறாங்க அப்படின்றதுக்காக என்னவோ யூனிவர்ஸோட சைன் மாதிரி தான் நான் இங்க வந்து பாக்குறேன் ஃபார் செகண்ட் திங். ஸோ அவங்க வரப்போறாங்க அப்படின்ற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ திடீர்னு அவங்கள பத்தின தாட் ரொம்ப ஹெவியா அவங்களோட மனசுல வந்து இருக்கிறது. அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல உங்களுக்கு தோணிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன ஸ்டேட்டஸ் போடுறாங்க, அவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கண்டினியூஸா அவங்கள பத்தி நினைப்பு, கண்டினியூஸா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ அது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சைனா கூட நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க திருப்பி வந்து உங்ககிட்ட பேச போறாங்க அப்படின்றது. ஸோ இந்த 2 திங்ஸ் தான் நான் உங்களோட சைட்ல இருந்து பாக்குறேன். ஸோ ஃபியூச்சர் வைஸ் நம்ம வந்து பாக்குறப்போ இங்க ஒரு சில இடத்துல அந்த ஒரு செப்பரேஷன் வரும். இங்க இந்த பர்சன் வந்து திருப்பி அந்த ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபைனலா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா இவங்க ஒரு சில ஆக்ஷன் எடுப்பாங்கன்றது 100% வந்து நமக்கு கிளியராகவே வந்துருச்சு கார்டில். ஓகே. அண்ட் நீங்க எப்படி இந்த பர்சனை வந்து சேஸ் பண்றீங்களோ, நீங்க எப்படி இந்த பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஸோ அதே மாதிரி தான் உங்க பர்சனும் உங்களை சேஸ் பண்ணி வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் வந்து பாக்குறேன். ஸோ டெஃபினட்டா இவங்களும் வந்து நீங்க என்ன செய்றீங்க, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா இவங்க வந்து பார்க்கலாம். ஸோ இவங்க பிளாக் பண்ணி வச்சிருந்தாலும் உங்களை வந்து கண்டிப்பா அன்பிளாக் பண்ண தான் வந்து செய்வாங்க. இல்ல நீங்க பிளாக் லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா, ஸோ அவங்க இப்போ வந்து நீங்க என்ன செய்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்களோட லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத பாத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் இவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல்ஸ் ஏதாவது வந்து செக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ஸா இருக்கட்டும், எதுனாலுமே சரி அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ திஸ் அகைன் கன்ஃபர்மேஷன். இந்த ரீடிங்கை நீங்க வந்து 777 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க வந்து இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம வந்து பாக்குறப்ப சில பேருக்கு ஒரு டெலிபாத்தியாவும் கரெக்டா இருக்கலாம். அடிக்கடி உங்களை வந்து ட்ரீம்ல பாக்குறது, அதாவது என்னன்னா கொஞ்ச நேரம் நம்ம தூங்கலாம், இவ்வளோ இந்த பர்சனோட நினப்பு இவ்வளவு வந்து இருக்கு, அட்லீஸ்ட் நம்ம தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப கூட தூக்கத்துல கூட இந்த பர்சனோட லைக் ஏதாவது இவங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்க வந்து ட்ரீம்ல கூட நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட ட்ரீம்லயும் நீங்க வந்து பார்க்கும்போது திருப்பி ஒரு சரியான ஒரு தூக்கம் இல்லாம இருக்கு, திடீர்னு எந்திரிக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்களும் வந்து இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம இவ்வளவு தூரம் நம்ம அதை பத்தி அவங்கள பத்தி நம்ம யோசிச்சுட்டே இருக்கனால என்னவோ அவங்கள சம்மந்தப்பட்ட கனவாவே நமக்கு வருது அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு அந்த ஒரு தாட் இருக்கலாம். பட் அப்படி எதுவுமே கிடையாது. இது ஒரு யூனிவர்ஸ் சைனா தான் நான் இங்க வந்து பாக்குறேன். இவங்க உங்களோட வாழ்க்கையில திருப்பி வரப்போறாங்க அப்படின்றத வந்து ஒரு சைனாவே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இன்டென்ஸா வந்து ஃபீல் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப அதிகமா இந்த பர்சனோட நினைப்பு உங்களோட மனசுல இருக்கிறதா இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி ட்ரீம் பாக்குறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே ஒரு சைன் தான் அவங்களுக்கு அவங்க வர போறாங்க அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபைனலா இங்க வந்து இது உங்க 2 பேரோட எனர்ஜின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அதாவது தேர்ட் பர்சனோட எனர்ஜினாலும் சரி, உங்களோட எனர்ஜினாலும் சரி, வியூவர்ஸோட எனர்ஜினாலும் சரி. ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த பர்சனோட அடுத்து என்னவா இருக்க போகுது, இவங்க அடுத்து இன்னும் என்ன எதிர்பார்க்க போறாங்க, சரி இப்ப வராங்க, இவங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து பேசுறாங்க, எல்லாம் ஓகே, பட் அடுத்து இது எப்படி போக போகுது, அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி போக போகுது அப்படின்ற அந்த ஒரு மனக்குழப்பம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதே மனக்குழப்பம் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு மேல வந்து இருக்க போகுது. ஏன்னா கம்ப்ளீட்டா அந்த பர்சனுக்கு வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு விடையும் வந்து கிடைக்காது. ஏன்னா அவங்க பர்சன் வந்து அவங்க மேல எல்லாமே தப்பு எல்லாமே அந்த அவங்க மேலதான் இருக்குன்ற மாதிரி அவங்க மேல ஒரு பிளேம் போட்டுட்டு அந்த ரிலேஷன்ஷிப் போட்டு வெளியில வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த தேர்ட் பர்சனுக்கு வந்து என்ன பிரச்சனை, என்ன நடக்குது இங்க, எதனால இவங்க இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்ற எந்த ஒரு கிளாரிட்டியுமே அந்த தேர்ட் பர்சனுக்கு வந்து இருக்காது. ஓகே. ஸோ ஈவன் தோ அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிளாரிட்டி கிடைச்சா கூட அடுத்து என்ன பண்றது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல ஒரு கேள்விக்குறியா தான் இவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கும் அந்த ஒரு டவுட்ஃபுல் எனர்ஜி தான் நான் வந்து பாக்குறேன். உங்களோட சைட்ல இருந்து நான் வந்து பாக்குறப்ப அந்த ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ பெர்மனண்டா இந்த பர்சன் வந்து யாரை சூஸ் பண்ண போறாங்க, யாரு கூட ஃபைனலா வந்து மூவ் பண்ண போறாங்க அப்படின்றத ஸ்டில் இங்க வந்து ஹிடனா தான் வந்து இருக்கு. இப்போதைக்கு இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பாக்குறப்ப அந்த ரிலேஷன்ஷிப்ல கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் எடுத்துட்டு உங்களை தேடி வர மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ
பாஸ்ட் நடந்த என்ன ஒரு சில சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும் அதுல ஒரு சில பேலன்ஸான ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பொதுவாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்றதுக்குரிய என்ன வழியோ அதுதான் வந்து பண்றாங்க. மற்றபடி இந்த ரீடிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா இவங்க அவங்களே சூஸ் பண்ண போறாங்களா இல்ல அந்த தேர்ட் பர்சன் வந்து ஃபைனலா சூஸ் பண்ண போறாங்களா அப்படின்ற அந்த ஒரு ஃபைனல் கமிட்மெண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னும் இவங்க வந்து எடுக்கல. ஓகே, ஸோ இங்க பொறுத்த அளவுக்கு அவங்களோட இப்ப இருக்க அந்த ஒரு கரண்ட் மைண்ட் செட் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்க கூட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அதுல நடக்கக்கூடிய எந்த ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்குரிய அந்த ஒரு சொல்யூஷனா இருக்கட்டும், உங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பரா கொண்டு போறதா இருக்கட்டும். ஸோ இதை மட்டும்தான் அவங்க இப்போதைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை தவிர்த்து இப்ப நீங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ரீடிங் வேணும்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃபைனலா உங்க பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணுவாங்களா இல்ல உங்களை சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த டைட்டில் அந்த அந்த நேம்ல உங்களுக்கு ஒரு ரீடிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அது நம்ம அடுத்த ரீடிங்ல நம்ம வந்து எடுக்கலாம். அது கம்ப்ளீட்டா உங்களோட சாய்ஸ் தான். நீங்க அதை சொன்னீங்கன்னா நான் அந்த ரீடிங் நான் உங்களுக்காக வந்து பண்றேன், இல்லைன்னா ஓகே இந்த ரீடிங்கோடய நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ யுவர் ரீடிங் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டைம் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன், அண்ட் எஸ்எல்எஸ் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எஜுகேஷன்ஸாக இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாலிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன் கைடன்ஸ் ஒரு அலாட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். So guys, please give it support. See you guys next time. I love you all. Take care. Bye bye guys. Bye bye.